அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம அடை வச்ச கோழி குஞ்சு வந்து எல்லாமே நிற்கிது. ஒரு 9 குஞ்சு இது வரைக்கும் பொரிச்சிருக்கு. ஒரு குஞ்சு மட்டும் கோழி வச்சு மிதிச்சிட்டுன்னு நினைக்கிறேன், செத்து போச்சு. இது வரைக்கும் 9 பொரிச்சிருக்கு. இன்னும் எத்தனை குஞ்சு பொரிக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் முட்டை இருக்குது அதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கருப்பு கலரில் கோழி குஞ்சு நிற்கிது. இது வந்து கருங்கோழியோட முட்டை. ஸோ அதை வச்சதுனால 2 கோழிலையுமே நான் வச்சுருந்தேன், அதுவும் பொரிச்சிருக்கு. ஏன்னா இந்த கோழியில் அடை வச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா என்கிட்ட உள்ள எல்லா கோழியோட முட்டையும் கலந்தாப்பில் வச்சுருந்தேன். பெருவிடை, சிறுவிடை, கருங்கோழி, அதுமாதிரி அசில் கிராஸு, அதுமாரி எல்லாமே இருக்கும் இதில். சோனாலி இன்னும் எல்லா கோழியோட முட்டையிலையும் 2 முட்டைங்கிற மாரி 2 கோழிலையும் கலந்து வச்சுருந்தேன். அதனால் எல்லா கோழியுமே இதில் பிடிக்கும். பார்ப்போம் இன்னும் எத்தனை கோழி குஞ்சு பொரிக்குதுன்னு. எல்லா கோழி குஞ்செல்லாம் அழகழகாக பார்க்குறது பாருங்கள். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா கோழிங்க இப்போ அடை வச்சது பொரிச்ச கோழிங்க தனியாக இருக்கிறதுக்காக எப்பயுமே தனி ஷெட்டு மாரி நான் வந்து என்னோடய கோழி கொட்டாய்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் அடைச்சி வச்சுருப்பேன். ஸோ அப்போ தான் அது வந்து பாதுகாப்பாக அது கோழி குஞ்சுகளை வந்து பெருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு தனியாக அடைச்சி வச்சுருப்பேன். அதேமாரி இது தனி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ள இந்த கோழி பொரிச்ச கோழி உட்காந்துருக்கு உள்ள. இதில் எத்தனை குஞ்சு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க.